Friends, welcome to Spicy Hand. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு travel vlog தாங்க பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல சொல்லிருப்பேன்லங்க நாங்க பழனி போறோம், நதிக்கு சித்துக்குலாம் மொட்டை அடிக்க போறோம்னு சொன்னேன்லங்க. அந்த vlog-ஓட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்மளும் ஜாலியா வந்து பழனி போயிட்டு வரலாம். நதிக்கு வந்து செம்ம எக்ஸைட்டட்ங்க. அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, ரொம்ப குஷியா இருக்காரு. சித்து மட்டும் சும்மா சளைச்சவர் இல்லைங்க. அவர் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு தாவிட்டே இருந்தாரு. ஆக்சுவலா வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போன vlogல வந்து அந்த ஹேர் மாஸ்க் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. முடியை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணாதுங்க, பட் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டன் ஆகுது. உங்களால ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, உங்களால வந்து தொடர்ந்து வந்து 2-3 நாள் வந்து தலைக்கு வந்து குளிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சொல்றாங்க இந்த மாஸ்க் வந்து வாங்கலாம். இது எவ்வளவு நாள் இந்த சாஃப்ட்னஸ் வந்து ரிட்டைன் ஆகுது அப்படின்னா 3ல இருந்து 4 நாள் வரைக்கும் ரிட்டைன் ஆகுதுங்க. சித்து வந்து அந்த சைடு வந்து எப்படியே இந்த சைடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து நான் வந்து சாக்லேட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. ட்ராவல் அப்போ இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சித்துக்குட்டிக்கும் ஒரு சின்னதாக வந்து எடுத்து வச்சுக்கேன். அவன் வந்து மறுபடியும் சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு அவன் வந்து நாக்கு வந்து தட்டி காமிச்சிட்டு இருக்கான். பாருங்க, இந்த மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் வந்து நைனா அப்புறமேட்டு வந்து இது மாதிரி பண்ணிகிட்டே வரான், அந்த ரியாக்ஷன் வந்து விட்டுட்டே வரான். சித்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் மொட்டை வந்து நாங்கள் திருப்பதியில் அடித்தோங்க. இப்போ 2வது மொட்டை தான் நாங்கள் பழனியில் அடிக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு குட்டி டீ பிரேக்கு, காலையில் நேரமாக இருந்துச்சதுனால டீ குடிக்கணும் போல இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு டீ வெஜ் பப்ஸ் வந்து சாப்பிட்டாச்சு. வீட்லேயே வந்து இட்லி சாப்பிட்டுட்டு தாங்க நாங்கள் கிளம்பணும். பழனியில் வந்து நீங்கள் பக்கமாக ரீச் ஆனீங்கன்னா பாருங்கள், சைடு ஃபுல்லாகவே வந்து வெண்மல் வந்து நிறையா இருக்கும். வெண்மல்லேருந்து வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ட்ராவல் அப்படின்னாவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சீனரி எல்லாம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து பழனி வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து போய் முடி வந்து காணிக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மலைக்கு மேலே ஏறிக்கலாம். சித்து வந்து தம்பி வந்து தூக்கிட்டு வரான். நதின்னு அவங்க அப்பா எங்கள் அப்பா எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க, நானும் தாத்தா மட்டும் பின்னாடி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து யாரெல்லாம் முடி வந்து காணிக்க கொடுக்க போறோம் அப்படின்னா நதின், சித்து, அப்புறம் என் தம்பி, அப்பா, அப்புறம் நான் வந்து பூமுடி எடுக்கிறேங்க. மொத்தம் 5 பேர். இப்போ முடி வந்து காணிக்க செலுத்துற இடத்துக்கு வந்தாச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க பழனி வரவங்களா இருந்தா நீங்க வந்து முடி வந்து கீழே காணிக்க வந்து கொடுத்துடணுங்க. கொடுத்துட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து தேவஸ்தானத்துலேயே வந்து பாத்ரூம்ஸ் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. நீங்க அங்க வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை சுடுதண்ணி வேணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா பக்கத்துலேயே வந்து லாட்ஜ்ல அவைலபிள்ஸ் இருக்குங்க. அங்க வந்து நீங்க ஒரு பக்கெட்க்கு வந்து லோன் பே பண்ணீங்கன்னா நீங்க வந்து பிரைவேட் பாத்ரூம்ஸ் இருக்கு, நீங்க குளிச்சுக்கலாம். நாங்கள் அந்த மாதிரி தாங்க எல்லாம் குளிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் பழனி மலை வந்து ஏற போறோம். என் தாத்தா, அம்மா, சித்து, நதின் இவங்கெல்லாம் வந்து தம்பி இவங்கெல்லாம் மட்டும் விஞ்ச் மூலமா ஏறிட்டாங்க. வயசானவங்க கூட வந்து ஒருத்தவங்க வந்து அவைலபிள் போலாங்க. மேலே வந்து விஞ்ச்ல வந்து ஃப்ரீயா போகலாம். உடனே வந்து உங்களுக்கு வந்து மேலே அனுப்பிச்சிருவாங்க. நம்ம போய் விஞ்ச்ல போய் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்ற வந்து அவசியம் இல்லை. இப்போ நானும் எங்கள் அப்பா அப்புறம் என் ஹஸ்பண்ட் இவங்க மட்டும் வந்து நாங்கள் படியில் வந்து ஏற போகிறோம். விஞ்ச் வந்து பழனியில் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1966 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபெசிலிட்டியும் இருக்குங்க, ரோப் கார் ஃபெசிலிட்டியும் இருக்கு. நீங்கள் வந்து படியில் ஏறும்போது எக்கச்சக்கமான கடைகள், ரோட்டோர கடைகள் நிறையா இருக்குங்க. பட் வந்து என்னை விட்டுட்டு எல்லாரும் முன்னாடி ஏறிட்டே இருந்தாங்க, நான் எங்கேயுமே நின்று பார்க்கவே முடியல. சும்மா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரோப் காரும் வந்து இருக்குங்க. அது வந்து 2004 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரோப் காருக்கு வந்து கொஞ்சம் நடந்து போகணும் அப்படிங்கலாம் சரின்னு சொல்லிட்டு விஞ்ச்லேயே வந்து அவங்க மேலே போயிட்டாங்க. இப்போ நான் வந்து படியில் வந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டேங்க. வந்த உடனே இங்கே வந்து இந்த மாதிரி சூடாக இருக்கும். நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். இந்த நதி வந்து வசிஷ்ட நதிங்க. பழனி மலை மேல இருந்து பாக்குறது வந்து அவ்வளோ அழகா இருக்குங்க. எங்க அப்பாலாம் வந்து அந்த காலத்துல வந்து நடந்து வந்து இந்த வசிஷ்ட நதியில வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி பழனி மலை மேலே ஏறுவாங்களாம். இப்பயும் வந்து பாத யாத்திரை வரவங்க வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. இப்போ வந்து பழனியோட ஒரு சில தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்றேங்க. இந்த இதுல வந்து பழனி மலையில வந்து எத்தனை படிக்கட்டு இருக்கு அப்படின்னா 690 படிக்கட்டு இருக்குங்க. எத்தனை அடி உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 450 அடி வந்து உயரம். மொத்தம் 3 வழியில வந்து நீங்க மேல வரலாம். ரோப் கார் ஃபெசிலிட்டியும் இருக்கு, பெஞ்ச் இருக்குங்க. அப்புறம் பாத யாத்திரையா வரலாம். நடந்து வரும்போது நீங்க படிக்கட்டுலயும் ஏறி வரலாம். அப்படி இல்லைன்னா யானை போற பாதை அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் 4 படி ஏறுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் வந்து வரலாம். வயசானவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஞ்ச் ரோப் கார்லாம் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
சித்து வந்து மொட்டை அடிச்சுட்டு செம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து கட்டினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சித்தர்கள்லேயே வந்து முதன்மையானவர் அப்படின்னு பார்த்தோம்னா போகருங்க. அவர் தான் வந்து கட்டினாரு. இவரோட குரு யாரு அப்படின்னா அகத்தியர், பார்வதி அம்மா, அப்புறம் வந்து முருகர். இவங்க 3 பேரும் சொன்னதுனால அவங்களோட உத்தரவின் பேர்ல தான் இவர் கட்டினாரு. இதுதாங்க தங்க தேர் வந்து வெளியில வர இடம். சாயங்காலம் ஆகிறப்போ வந்து எல்லா வந்து மக்களும் வந்து இடத்துல கூடிடுவாங்க. இங்க வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு, விண்ட் ஸ்டேஷன் இருக்கு, அப்புறம் வந்து பிரைவேட் பாத்ரூம்ஸ், ஹோட்டல், இந்த மாதிரி எல்லாமே வந்து மலை மேல இருக்குங்க. இங்க வந்து முருகனுக்கு வந்து காவடி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றது, ரொம்ப வந்து புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த காவடி எடுக்கிற பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னா முதல்ல வந்து இடும்பர் வந்து குழந்தை முருகனுக்கு வந்து காவடி எடுத்து ஆடினாராம். அதனால வந்து வரக்கூடிய பக்தர்களும் வந்து முருகனுக்கு வந்து காவடி எடுக்கிறாங்க. இது வந்து முருகனுக்கு வந்து தங்களோட வேண்டுதல் வந்து நேரடியா கொண்டு போய் சேர்த்துற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓம் முருகா அப்படிங்கிறது நைட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும். அதனால இங்க மேல பார்த்தோம்னா அங்கங்க வந்து காவடி எடுத்து ஆடுவாங்க. சித்து நதின் வந்து 2 பேரும் வந்து செம்ம ஜாலியா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த முருகர் சிலை இருக்கு பார்த்தீங்களா, வந்து கருவறையில் இருக்கக்கூடிய சிலை வந்து நவபாஷணத்தால் ஆனது. அதாவது வந்து நிறைய மூலிகைகளை கொண்டு தான் வந்து அந்த போகர் வந்து வடிவமைச்சா. நாங்கள் வந்து இப்போ சாமி பார்த்துட்டோங்க. அந்த தங்க தகடு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் சாமியோட கருவறை இருக்கு. நாங்கள் வந்து இப்போ வந்து எங்களோட வேண்டுதல் வந்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து வெளியில வந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ண போறோங்க. ஏன்னா நாங்கள் வந்து தங்கத்தை ஓட்டுறதா வந்து வேண்டுதல் வந்து வச்சிருக்கோம். இப்போ பாருங்க அங்கங்க வந்து இந்த மாதிரி வந்து அவங்களோட வேண்டுதல் வந்து செலுத்திட்டு இருக்காங்க. வரக்கூடிய பக்தர்கள் வந்து ஃபுல்லா வந்து சுத்தி நின்று பாக்குறது அவ்வளோ அருமையா இருக்குங்க பாக்குறதுக்கே. தைப்பூசத்துல வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. எப்படி வந்து சூரசம்ஹாரத்துக்கு வந்து திருச்செந்தூர் வந்து எவ்வளோ வந்து பிரசித்தி பெற்றதோ அந்த மாதிரி வந்து தைப்பூசத்துக்கு வந்து பழனி முருகன் கோயிலுக்கு வரது வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. இது வந்து கூட்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த விஞ்சு பழனியோட பேர்ச்சம்பழம் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, பஞ்சாமிர்தம், இதெல்லாம் வந்து இந்த கூட்ஸ் வழியாக மேலே வருது. இந்த இடத்துல இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி வந்து காவடி எடுத்து இது பண்ணுறாங்க. அவங்களோட வேண்டுதல் நம்ம வந்து பார்க்குறவங்களுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு வந்து புல் அரிக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த போகர் வந்து மொத்தம் 81 சித்தர்களை வந்து வச்சுதான் வந்து இதை வந்து இந்த சிலை வந்து வடிவமைச்சார். மொத்தம் எத்தனை ஆண்டுகளா வந்து வடிவமைச்சார் அப்படின்னு பார்த்தா 9 ஆண்டுகளா வந்து வடிவமைச்சாருங்க. நவபாஷண சிலையில வந்து நிறைய வந்து மூலிகைகள் இருக்கு. இங்க வந்து நாங்க இப்ப டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கேன்டீனுக்கு வந்தோங்க. இங்க வந்து மெதுவடை, பூரி, அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஈவினிங் ஆயிடுச்சுங்க, தங்கத்தேர் ஓட்ட போறாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஓரங்கள்ல வந்து அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பேரிகார்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. தங்கத்தேர் ஓட்டுறவங்களை தவிர, அதாவது சாமியோட இது வருங்க, தேர் வரும், அவங்கள தவிர வேற யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து வடை வாங்கிட்டு வந்துட்டு சித்துக்குட்டிக்கு ஊட்டிட்டு இருக்கேன். அறுபடை வீடுகள்ல வந்து 3ஆம் படை வீடு வந்து இந்த 3ஆம் படை வீடு தாங்க இந்த பழனி முருகன் கோயில். இந்த பழனி மலையிலேயே வந்து போகற்காக வந்து சமாதியும் இருக்குங்க, அவருக்காக தனி சன்னதியும் இருக்கு. நம்ம வந்து படியில வந்து மேலே ஏறி வரும்போதே தெரியும். கோயில்ல வந்து மொத்தம் 6 முறை வந்து அபிஷேகம் நடக்குங்க. 6 முறையும் வந்து அந்த அலங்காரம் வந்து மாத்திட்டே இருப்பாங்க. திருப்பதியில எப்படி ஒவ்வொரு நாளுக்கு வந்து ஒவ்வொரு அபிஷேகமும், அந்த மாதிரி பழனியில வந்து இந்த நேரத்துக்கு வந்து இந்த அபிஷேகம், அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ராஜ அலங்காரம் இருக்கு, அடுத்து வந்து ஆண்டி அலங்காரம் இருக்கு. ஆண்டி அலங்காரம் அப்படின்னா சாமி வந்து எந்த ஒரு நகையோ உடையோ போட்டிருக்க மாட்டாங்க. அதாவது நம்ம கையில எதுவுமே இல்லை, நம்ம வந்து வெறும் மனுஷன்தான் அப்படின்னு காமிக்கிறது தான் அந்த ஆண்டி அலங்காரம். அது மாதிரி ஒவ்வொரு டைமுக்கான இது இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த அலங்காரத்துல தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நெட்ல வந்து சர்ச் பண்ணலாம், எந்த டைம்ல எந்த அலங்காரம்னு பார்த்துட்டு வந்து நீங்க வரலாம். இந்த தங்க தேர் ஓட்டுறதுக்காக எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து நீங்கள் 5 பேர் வந்து நீங்கள் வந்து சாமியை வந்து டேரெக்டாக வந்து அந்த 100 ரூபாய் டிக்கெட் வந்து அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 100 ரூபாய் டிக்கெட் தாங்க அவைலபிள், ரொம்ப சுலபமாக பார்த்துக்கலாம். வயசானவங்களுக்கு ஃப்ரீங்க.
சாமிக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து பூஜை நடக்கும் அப்படின்னா 5லேருந்து 7 நிமிஷம் தாங்க நடக்கும். ஒரு டைம் வந்து பூஜை அதாவது வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து அடுத்த அலங்காரம் மாத்திர வரைக்கும் எந்த ஒரு மாலை வந்து சாத்துறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ஔவையார் வந்து முருகனை பார்த்து நீ வந்து ஞான வடிவானவன் அப்படின்ற பொருள்படுற மாதிரி பழம் நீ அப்படின்னு வந்து சொன்னாங்களா. அந்த பேர் மருவிதான் வந்து பழனி அப்படின்னு ஆயிருக்குங்க. நாங்களாம் வந்து தங்கத்தேர் ஓட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிவனோட நெற்றிக்கண்ல இருந்து பிறந்தவர் தான் முருகன். அழகுக்கு வந்து உதாரணமா சொன்னோம் அப்படின்னா வந்து முருகர் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ வந்து தங்கத்தேர் ஓட்டுறதுக்கான டைம் ஆயிடுச்சுங்க. அதனால வந்து அவ்வளோ பக்தர்களும் வந்து வெயிட் பண்ணி தங்கத்தேர் ஓட்டுறது வந்து பார்த்துட்டு தாங்க போவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்றது. வந்து கோயிலில் வந்து உட்கார்றதுக்கு ஒரு மன நிம்மதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்தோமா கிளம்பணுமா அப்படின்னு இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி உட்காந்து பார்க்குறப்போ. இவ்வளோ கூட்டத்தில் இவ்வளோ இதில் நம்ம போயிட்டு வரோம், ரொம்ப அலைச்சலாக இருக்கும் அப்படிலாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா அவ்வளோ நமக்கே வந்து ஒரு தெய்வீகமாக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இப்போ நான் எந்த ஒரு வாய்ஸ் ஓவரும் கொடுக்கலங்க, எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றது மட்டும் நீங்கள் கேளுங்க. சாமி வந்து முதலாம் நிலைக்கு வந்துருச்சுங்க. முதலாம் நிலைக்கு வரும்போது வந்து ஒரு 10 ஃபேமிலியிலேருந்து மொத்தம் ஒரு ஃபேமிலிக்கு வந்து 3 பேர் போய் தங்கத்தேர் வந்து பிடிச்சிருக்கலாங்க. எங்கள் ஃபேமிலியிலேருந்து யார் யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னா அப்பா, தம்பி, அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் நதின் போகிறான். நதின் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, குழந்தைங்க அப்படிங்கிறனால அலோவ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து அவங்க மனசில் வந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நிறைவேறிச்சு அப்படின்னா இதை வந்து செய்வாங்க. இல்லை வந்து அந்த மாதிரி வந்து வேண்டுதல் இல்லாமல் வந்து தங்கத்தேர் ஓட்டுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய வேண்டுதலுங்க. என்னாச்சு அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு விஷம் தீண்டிடுச்சுங்க, பாம்பு வந்து தீண்டிடுச்சு. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து மரணத்தோட எல்லையே வந்து போயிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக வந்து 1 வருஷம் ஆகுது. இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல், அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த அன்னைக்கு தாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து பாம்பு கடிச்சிது. எங்கள் குடும்பமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இடின்னு வச்சுக்கோங்களேன். அவர் மீண்டு வந்துருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வருத்தம், ஒரு பெரிய பயம். அந்த மாதிரி எங்கள் வீட்டோட தூண் அப்படின்னா எங்கள் அப்பான்னு சொல்லலாம். எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, வந்து அநியாயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் அவரோட கஷ்டங்கள் அந்த எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டுமே அவர் பாடுபட்டார். என் தம்பி, அப்பா, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து தங்கத்தேர் இழுத்துட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் வாய்ஸ் கொடுக்கும்போது எனக்கு கண்ணு கலங்குதுங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி ஒன்று வரும்போது எல்லாமே தெரியும் அந்த கஷ்டம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மொட்டை வந்து திருப்பதிக்கு தான் பிளான் பண்ணோம். அப்போ வந்து எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே போய் மொட்டை அடித்தோம். எங்கள் அப்பா, தம்பி, அண்ணா, அப்புறம் வந்து என் பசங்க, என் ஹஸ்பண்ட், நானும் பூமுடி கொடுத்தேன். இந்த மாதிரி எல்லாருமே வந்து இது வந்து நான் வேண்டியது வந்து திருப்பதிக்கு வேண்டியிருந்தேன். என் அம்மா வந்து பழனிக்கு வேண்டியிருந்தாங்க. அதனால் வந்து நாங்கள் இதை வந்து நிறைவேற்றிட்டோம். முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து விபூதி, இந்த மாதிரி சாம்பிராணி இதெல்லாம் காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்கள் தோட்டத்தில் எல்லாம் பாம்பு இருக்காதா அப்படின்லாம் கேட்டிங்களா? கண்டிப்பாக பாம்பு இருக்குங்க. விவசாயிகள் அப்படின்னா விவசாய நிலத்தில் கண்டிப்பாக பாம்பு இருக்கும். அது வந்து தெரியாமல் எங்கள் அப்பா மிதிச்சிட்டாருங்க, இல்லைன்னா வந்து தேடி இருக்காது. அவருக்கும் தெரியல. ஆக்சுவலாக வந்து வைக்கப்பிலோட போருக்கு அடியில் வந்து ஏதோ எடுக்கிறப்போ வந்து கரெக்டாக மிதிச்சிட்டாரு. எங்கள் அப்பா வந்து நார்மல் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கரெக்டாக 1 நாள் பண்ணிட்டாங்க டாக்டர். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் இதில் போனார். நான் வந்து இன்னொரு vlogல உங்க கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு இதுக்கு மேலே சொன்னேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப கண்ணு கலங்குது. எங்கள் அப்பா என்னதான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுங்க அவர் வந்து அவர் இல்லாத வாழ்க்கையை வந்து எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல. சித்துக்குட்டி வந்து வேண்டுறாரு, தாத்தாவை வந்து எங்களுக்கு திருப்பி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சித்துக்குட்டி கூட வேண்டிட்டு இருக்கான்.
நாங்கள் நார்மலாகவே வருஷம் வருஷம் வந்து பழனி போவோங்க. அதே மாதிரி தான் போன வருஷமும் நாங்கள் நினச்சிருந்தோம். பட் வந்து எங்களால் அப்போ போக முடியல. கரெக்டாக ஒரு மாதிரி பாம்பு தீங்கிடுச்சு. அந்த வாரத்துலாம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பொங்கல் முடிஞ்சு வந்துட்டு எங்கள் ஃபேமிலி அப்புறம் வந்து எங்கள் அப்பா எல்லோரும் போகலாம், மாமனார் மாமியார் சிஸ்டர்லாம் எல்லோரும் போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், தங்கத்தேர் ஓட்டுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மேலே வந்து இந்த மாதிரி கவசம் இந்த மாதிரி போட்டு அடுத்து வந்து மாலை மாதிரி கொடுப்பாங்க. எங்கள் அப்பா தான் வந்து நார்மலாக போடுவார். இப்போ நதிக்குட்டி வந்ததுலேருந்து நதிக்குட்டி தான் போட்டுட்ருக்கான். விஞ்ச் பாருங்கள் மேலே வந்து என்னால் காலையில் காட்ட முடியல, ஏன்னா நான் வந்து நடந்து வந்தேன் அப்படிங்கிறதுனால. முன்னாடி வந்து ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தாங்க இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. கீழே வந்து ஒரு பெஞ்ச் மேலே கீழே போகுது, அடுத்து வந்து மேலே வருது. ரோப் கார் வந்து நைட் டைம் வந்து நிறுத்திடுவாங்க. இப்போ நாங்கள் கரெக்டாக மலையிலேருந்து இறங்கும்போது வந்து 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி இருக்காரு. அவர் வந்து ஃபோனை கீழே போட்டுறாத, ஃபோனு போயிட போகுது அப்படின்ற சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் எனக்கு தலையில் டொக்கு வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்து வெளியில் வந்து அப்படியே வந்து சித்துவை காமிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கேன். பாருங்கள், ரோப் காரில் இறங்கும்போது கீழே வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க பழனி சிட்டி. பழனி வந்து ஆனால் ரொம்ப பெரிய ஊருங்க, நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் வருஷம் வரும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துட்டே வரோம். அப்பா அம்மா நதின் எல்லாரும் முன்னாடி உட்காந்துருக்காங்க. நாங்கள் எல்லாமே கார்னர் சீட்டாக வந்து உட்காந்தோங்க. நிறைய பேர் வந்து நதின் வந்து பார்க்கணும் அப்படின்னு, அடுத்து நான் வந்து சும்மா வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரத்தில் வந்து உட்காந்து. இப்போ நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். நாங்கள் வந்த விஞ்ச் தான் இது. மேலே ஏறதுக்கான வே பாருங்கள். கண்டிப்பாக வயசானவங்க குழந்தைங்க எடுத்துகிட்டு இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு தங்கத்தேர் ஓட்டணும் பார்த்தீங்களா, அதில் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 2 டிஃபன் பாக்ஸ் கப்பில் வந்து ஒன்றில் வந்து புளியோதரை, ஒன்றில் வந்து சக்கரை பொங்கல் இருக்குங்க. அடுத்து அது மாதிரி ஒரு காமாட்சி விளக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பஞ்சாமிரதம் பாட்டில் இருக்கும், அடுத்து ஒரு ஸ்பூன் இருக்கும். மீதியில் நாங்கள் வாங்கினது ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 10-15 பாட்டில் வாங்கினோம். தேங்காய் வந்து ஒரு தேங்காய் வச்சுருந்தாங்க, 2 வாழைப்பழம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து தங்கத்தேர் ஓட்டுறவங்களுக்கு ஒரு பேக்கில் போட்டு கொடுப்பாங்க. அந்த துண்டு தலையில் நதின் கட்டினா பார்த்தீங்கன்னா அந்த துண்டு, அப்புறம் லட்டு, முறுக்கு, அப்புறம் ஒரு சாமியோட ஒரு படம் இருக்குங்க, ஃபோட்டோ இருக்கும். இதெல்லாம் தான் வந்து அங்கேருந்து கோயிலேருந்து கொடுப்பாங்க நமக்கு. அப்புறம் 5 பேர் வந்து நம்ம சாமியை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ஒருத்தர் வந்து தங்கத்தேர் ஓட்டுறவங்களும் இருக்காங்க. வந்தோம் அப்படின்னா வந்து தங்கத்தேர் ஓட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையிலங்க நாங்கள் வந்து நேற்று வந்து சாயந்தரம் கொஞ்சம் வந்து மீட் இருந்தது. ஓகே, அதுவே சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு மேலே தான் சமைக்க போகிறோம். எல்லாரும் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். நான் வந்து 7:30க்கு தான் எழுந்திரிச்சேன். பழனி முருகனை பற்றி எனக்கு என்னென்ன தகவல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் வந்து இந்த விலாகில் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சில விஷயங்கள் தவறாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க. எங்களோட வேண்டுதல் வந்து ரொம்ப திருப்தியாக வந்து முடிஞ்சது. உங்களையும் வந்து பழனிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.